Good morning students, welcome to the Sheba group of school online class. Today we go further the same lesson of unit 8 physical and chemical equilibrium, and today concept is that is Le Chatelier's principles. So what is that Le Chatelier principles of the equilibrium? For example, you have to consider any one equations like hydrogen react with iodine, we can get hydrogen iodide. So both are that same state, that is gaseous states. Okay, so I will explain through this equilibrium constant method and Le Chatelier principles methods. So normally நம்ம concentrations ஓட equilibrium formula எழுதணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? Yes, product by reactant. So இந்த frameல நம்ம பண்ணுவோம் இல்லையா, last class கூட இதே மாதிரி தான் நம்ம frame பண்ணியிருந்தோம். So if any one reactions have to convert into concentrations of the constant equilibrium means you have to write down that is the constant is equal to product by reactant. So இது மட்டும் நீங்க மறக்க கூடாது. So product by reactant. Okay, so obviously we have to frame that from this equations Hi, this is product, and divided by this is reactant hydrogen and iodine. So we have already given for the textbook the values for hydrogen and iodine and otherwise for hydrogen iodide. So we have to substitute the values in these equations, we can get the value of 50. So this is category for the constant equilibrium. So we have to implement for the Le Chatelier principles means that is the quite different way to find out the values. So first we have to frame that anyone the tabulations likewise concentrations, disturbance after addition, change of concentrations and new concentrations. And before that I want to explain so what is that the principle and characters of that Le Chatelier principles. சரியா? ஸோ ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அந்த ஈக்குவேஷன்ஸோட ப்ராசஸில் அதாவது ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து கான்சன்ட்ரேஷன்ஸ் லெவல் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு அந்த ஈக்குவலில் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜில் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டு இல்லைனா மெட்டீரியல்ஸ் அதில் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ தட் வில் பி ஹாவ் டு கோயிங் ஃபார் ஈக்குவல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹைட்ரஜன் அயோடினை எடுத்துக்கிறேன், இந்த ஹைட்ரஜன் ப்ளஸ் அயோடின் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஹைட்ரஜன் அயோடைடு. ஸோ இந்த ஹைட்ரஜன் வித் அயோடினில் கான்சன்ட்ரேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஈக்குவல் ஆகிறதுல ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன்ஸ் லெவலை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸ் அதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஹைட்ரஜன் அயோடைட் ப்ராடக்ட் எடுத்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணணும்? ஸோ ரியாக்டண்ட்டில் நம்ம ஆட் பண்ணுறோம். தட் மீன்ஸ் ஹாவ் டு மூவ் ஆன் டு திஸ் ரிசல்ட். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ப்ளஸ் அயோடின் நம்ம ஆல்ரெடி ரியாக்ட் பண்ண வைப்போம். ஸோ நம்மளுக்கு ஹைட்ரஜன் அயோடைட் கிடைக்கும். தட் இஸ் தட் ஜென்ரல். பட் ரியாக்ஷன்ஸ் ஈக்குவலாக இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, வாட்டரியாக இருக்குது, கான்சன்ட்ரேஷன்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது ஹைட்ரஜனில் அயோடினில், ஸோ இந்த மாதிரி வந்து அன்பேலன்ஸ்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹைட்ரஜன் அயோடைடையே நம்ம என்ன பண்ணுறோம் அதில் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஹைட்ரஜன் கம்மியாக இருந்தால் அதோடைய பர்சன்டேஜ் அது ஈக்குவல் பண்ணிக்கும், அதே மாதிரி அயோடின் கம்மியாக இருந்தாலும் அதோடைய லெவலை ஈக்குவல் பண்ணிக்கும். ஸோ அப்போது நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் திரும்பியும் நம்மளுக்கு ஹைட்ரஜன் அயோடைட் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு காம்போசிஷனில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் தட் ப்ரொசீஜர் ஃபார் Le Chatelier பிரின்சிபல்ஸ். ஸோ லைக்வைஸ் இப்போது சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணி நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் இல்லையா, கான்சன்ட்ரேஷன் நான் சொல்கிறது கான்சன்ட்ரேஷன்ஸ். ஸோ அதோடைய பொசிஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணுன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் ஏதாவது சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும், இல்லைன்னா டெம்பரேச்சர்ஸ் ஏதாச்சும் பேலன்ஸாக இருந்ததுன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைன்னா ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேஷியஸ் ஸ்டேட்ஸில். இப்போ லிக்விட் ஸ்டேட் அப்படின்னா நம்ம சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணலாம். இதே கேஷியஸ் ஸ்டேட்ஸில் ரியாக்ஷன் நடக்கிறப்ப காம்போசிஷன்ஸில் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அன்பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா நம்ம ப்ரெஷர்ஸ்னால அதோட மாலிகுல்ஸ்லாம் மூவ்மெண்ட் ஆகும் இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம ஈக்குவல் பண்ண முடியும். அதே மாதிரி டெம்பரேச்சர்ஸ். ஸோ இந்த ப்ரொசீஜர் பற்றி தான் நம்ம இப்போ கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சாட்லியர் மெத்தடில் நம்ம எப்படி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு அந்த ஈக்குவிலிபிரியம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு மீனிங் புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷன்ஸ் ஃபார் ஹைட்ரஜன் அயோடின் அண்ட் ஹைட்ரஜன் அயோடைட். ஸோ ஃபஸ்ட் கான்சன்ட்ரேஷன்ஸ் that also given the textbook for the values. So values இருக்குது, நான் டைரெக்டாக வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸ் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ஹைட்ரஜன் அயோடின் ஹைட்ரஜன் அயோடைட். ஓகே, அண்ட் டிஸ்டர்பன்ஸ் மீன்ஸ் வாட் இஸ் தட் த அன்பேலன்ஸ்டு கான்ஸ்டன்ட் மீன்ஸ் ஓகே தட் இஸ் அயோடின் வந்துட்டு எக்ஸஸாக இருக்குது. ஓகேவா, தட் இஸ் 0.1.
So that one have to mention, and otherwise have to put on that hyphen. And coming to this after addition, so அடிஷ்னலாக நீங்கள் ஹைட்ரஜன் அயோடைடு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதோடைய காம்போசிஷன் என்னவா இருக்கும்னா, இதில் நம்ம எதுவும் அடிஷ்னலாக ஆட் பண்ணல. ஸோ 0.2 அப்படியே உங்களுக்கு கேரி அவுட் ஆகும். ஸோ ஆல்ரெடி 0.1 இருக்குது, இந்த 0.1ஓட ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.2 உங்களுக்கு டோட்டலாக கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 1 அப்படியே கேரி அவுட் ஆகும். சரியா? ஸோ ஆஃப்டர் அடிஷன் வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். So now have to intimate for that the change of concentration. So what is the level of change of concentration? There is no change. So minus x. Here also the same composition. So have to write the same minus x. So இங்கே வந்துட்டு 1 plus 1, so 2x. ஸோ இந்த ப்ரொசீஜர் மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இது நல்லா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் மிஸ்டேக் ஆகும். ஸோ ஃபைனலாக நியூ கான்சன்ட்ரேஷனான ஒரு நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2 minus x, 0.2 minus x, 1 plus 2x. So this is the tabulations framing. Okay, coming to this calculations from the equation. Okay, hi. So what is that value of hi means 1 plus 2x here. Okay, and that is that value is 1.092 m. That is also given the textbook. So questions le ungalku kuduthirupanga values. So from this basis you have to find out that x value. So you know very well about that mathematical methods. So you can find out for that x value. So that is 0.046. So that is x value. So from the x value we can find out for that hydrogen and iodine. So 0.2 minus x value, 0.2 minus x value. So both are same. So you have to find out one time. That will be carried out for that iodine also. So 0.2 minus x means x oda value substitute பண்ணிட்டு நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.154 அப்படின்னு கிடைக்கும். So that also for iodine. So the same answer. So finally coming to this equilibrium constant equations. Okay. So நம்ம இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். So that is that hi and h and I. So you have to simplify, we can get that 50 likewise. Okay, so this is the process for Chatelier principles and Lee-Chatelier principles in the full form. So that is also the very important, and your textbook having that examples also you have to read out and verify that in your home. That is most important questions also. Okay, so coming to this next concept of this lesson, the effect of concentrations. ஸோ எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சாட்லியர் பிரின்சிபல்ஸோடைய அந்த ஒரு ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஏன்னா நீங்கள் இதை தான் ஆன்சர்ஸில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். ஸோ பேஜ் நம்பர் 18 யூ கேன் see that the pictures effect of pressure ammonia synthesis. ஸோ நான் இப்போ இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு கேஷியஸ் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன்ஸில் ஏதாச்சும் அன்பேலன்ஸ்டு இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர், இந்த பிஸ்டன் மாதிரி வரும் இல்லையா, ஸோ அந்த கண்டெய்னரில் நீங்கள் வந்து அதில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ப்ரெஷர்ஸ் கொடுக்குறப்ப அதில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் மூவிங் வந்துட்டு ஃபாஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு அதோடைய பாண்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ implement to the pressures category. And likewise for the temperatures also. So temperatures unbalanced at the exothermic and endothermic means you have to balance the temperatures. That also given that the examples in your textbook, the page number the same 18. That is nitrogen with hydrogen we can get ammonia. So that is also the reversible reactions means exothermic as well for that endothermic also. That is that the temperature the minus 92.2 kJ. So this is also for that the equilibrium categories. Okay, and effect of inert gas. So you can find out for the tabulations have that the condition and stress. So என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் என்ன ஸ்ட்ரெஸ் ஆகும், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது கூட உங்களுக்கு அந்த பேஜ் நம்பர் 19ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு ரீட் அவுட் ஒன் பை ஒன். அண்ட் கம்மிங் டு திஸ் த லாஸ்ட் கான்செப்ட் ஆஃப் திஸ் லெசன், தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லைக்வைஸ் த சாட்லியர் மாதிரி Van Hoff ஈக்குவேஷன்ஸ். ஸோ அது ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபார் Van Hoff equations. In the Van Hoff equations primarily you have to frame that equation, that is delta G naught is equal to minus RT in K. Here you know very well about that the ideal gaseous constant, that is R, and temperature
and K for the constant of the equilibrium. Okay, and delta G, that is the energy of that equilibrium constant. Okay, so that is the general framing. And coming to this, already we know that delta G oda values number before concept le paathirukkom, that is delta H minus T delta S naught. So in the formulas நம்ம compare பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா frame பண்ண போறோம். So minus RT in K is equal to delta H minus T delta S அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ரெண்டுத்தையும் நம்ம combine பண்ணி frame பண்றோம். So அதுக்கப்புறம் நம்ம rearrange பண்றோம். In K is equal to minus delta H naught by RT plus delta S by R. Because of RT வந்து உங்களுக்கு அந்த சைடில் வரும்பொழுது ஆல்ரெடி இங்கே டெம்பரேச்சர்ஸ் இருக்குது. ஸோ T க்கு T கேன்சல் ஆகிடும். ஸோ டெல்டா எஸ் பை ஆர் மட்டும் இங்கே இருக்கும். இந்த இடத்துல டெல்டா ஹெச் ஆர்டி அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் the coming to this mathematical methods, differentiate and integrations தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ differentiate means d in k by dt is equal to delta h naught by rt square, and the equation 4 is known as differential of Van Hoff equation. If the exam will ask the differentiate form அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எழுதினா கூட போதும். ஓகேவா? இன்டெகிரேட்டிங் ஈக்குவேஷன்ஸ் கேட்டாங்க மட்டும்தான் நீங்கள் இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் 3 மார்க்ஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன்ஸ் கேட்டால் நீங்கள் இந்த 4th ஈக்குவேஷன்ஸோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ டிபெண்டிங் ஆன் தட் கொஷின்ஸ் யூ ஹாவ் டு கிவ் த ஆன்சர்ஸ் and continue this integrated method for that continuations for temperatures of T1 and T2. So the limitations is there for integrations means T1 T2 as well for that constant K1 K2. So you have to follow that K1 to K2 D in K is equal to delta H by R means temperature na T1 la T2 varaikku irukum. So dt by d square. So இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதே மாதிரி லிமிட்டேஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாக்ரதமிக் ஆஃப் K2 by K1 is equal to delta H naught by 2.303 R and T2 minus T1 by T2 T1. So that is the finest formula for that Van Hoff equations. I am already tell you about that the importance of this equations. So you have to give that written practice in your home. Okay. Okay students, I hope you understand about that all the concept of unit 8 and move on to this next lesson of the 9th solutions lesson for the next video, and otherwise we have to follow that homeworks as per the time. Thank you students.